strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லீட்ஸ் டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் டே 1ல இந்தியா இங்கிலாண்டை டோட்டலா டாமினேட் பண்ணிட்டாங்க தாங்க சொல்ல முடியும். பென் ஸ்டோக்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. ஈவன் கில் டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் போலிங் தான் எடுத்திருப்பாரு. ஏன்னா நீங்க ரீசெண்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா லீட்ஸ்ல ஒரு 5-6 மேட்சா எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாலும் அந்த டீம் தான் வின் பண்ணிருக்கு. பட் ஆனா இன்னைக்கு டோட்டலா கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஏன்னா டே 1ல அது ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இல்ல, நல்லா வெயில் அடிச்சுது. இனிஷியல் 1 ஹவருக்கு மட்டும் லைட்டா ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிச்சு செம்ம பிளாட்டா இருந்துச்சுங்க. ஸோ டாஸ் தோத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவி சாஸ்திரி வந்து கில் கிட்ட சொல்லியிருக்காரு, இட் இஸ் அ குட் டாஸ் டு லூஸ் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி அப்படிதான் வந்து அமைஞ்சுது. ஏன்னா நம்மளும் டாஸ் வின் பண்ணியிருந்தா போலிங் தான் எடுத்திருப்போம். மேபி இங்கிலாந்து கூட இந்த நிலைமையில வந்து நின்றுக்கலாம். ஸோ ஆக்சுவலி கில் ஷுட் பி வெரி ஹாப்பி. டாஸ் தோத்ததுக்கு அதுல இந்த டவுட்டுமே கிடையாது. 359 for 3 at stumps. அன்பலீவபிள் பேட்டிங்க. கண்டிப்பா ஹியூஜ் கிரெடிட் இந்தியாவுக்கு கொடுத்தே ஆகணும். நிறைய பேர் இந்த டேல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இங்கிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ முதல்ல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட பிளேயிங் 11 நான் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்தியாவோட பிளேயிங் 11 ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன். கிட்டத்தட்ட சேம் பிளேயிங் 11 தான் விளையாடினாங்க. சாய் சுதர்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெஸ்ட் டெபியூட் கிடைச்சது. அன்பார்ச்சுனேட்லி டக் அவுட் ஆயிட்டாரு. கிளியரா அந்த ப்ரெஷர் தெரிஞ்சதுங்க. சாய் சுதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து விளையாடும் போது அந்த ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சது. எப்படியாவது அந்த ஒரு ரன் அடிச்சிடணுன்ற மாதிரி ஆக்சுவலா அவர் ட்ரை பண்ணாரு. பட் பென் ஸ்டோக்ஸ் ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அந்த டைம்ல காமிச்சாரு. ஒரு புது பிளேயர் டெபியூ பண்ண வரானா அவனை எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடலாமோ அந்த அளவுக்கு போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். லெக் ஸ்லிப்லாம் வச்சுட்டு லெக் ஸ்டம்ப் வெளியிலேயே போட்டு அவரை பார்த்தீங்கன்னா அவுட் ஆக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கிரெடிட் டு பென் ஸ்டோக்ஸ் அந்த இடத்துல. அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி இந்தியா ஹேட் அ வெரி குட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ங்க. இனிஷியலா அந்த 10 ஓவர்ஸ்க்கு பால் லைட்டா அலைஞ்சுது. ராகுலும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி அதை கவுண்டர் பண்ணிட்டாங்க சூப்பரா. அதுக்கப்புறம் ஒரு டெரிஃபிக்கான 91 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். ரெண்டு பேட்ஸ்மேனுமே நல்ல செட்டில்டா இருந்தாங்க. லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா KL ராகுல் ஒரு லூஸான ஒரு ஷாட் ஆடி ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டு போனாரு. நான் இதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய பேசியிருக்காங்க. இந்தியா வந்து லாஸ்ட் ஒரு 2 வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லஞ்சுக்கு முன்னாடி, டீக்கு முன்னாடி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெண்ட் திருப்பியும் ஆக்சுவலா ஃபாலோ ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்தியா ஹேட் அ கிரேட் டே, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதுல கவலைப்பட வேண்டியதுனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கவலைப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பாருங்க, ஒரு சின்ன தப்பு KL ராகுல் பண்ணாரு. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒரு லூஸான ஒரு ஷாட் 5 நிமிஷம் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஷாட் ஆடிட்டு அவுட் ஆயிட்டு போனோன்னே சாய் சுதர்ஷன் அந்த டெபியூ பிளேயர் அந்த ஒரு 5 நிமிஷத்தை சர்வே பண்ணணும்ன்ற ப்ரெஷர்ல வராரு. அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ 91 for நோலாஸ்க்கும் 91 for 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. லைக் இங்கிலாந்து would have been so happy அந்த ஒரு செஷன்ல 2 விக்கெட் எடுத்துட்டோம். பட் செகண்ட் செஷன்ல ஒரு விக்கெட் கூட விடாம டெரிஃபிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஜெய்ஸ்வாலும் சரி சுப்மன் கில், இந்தியாவோட நியூ டெஸ்ட் கேப்டன், அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப். ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 130 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. முதல்ல நம்ம SSV ஜெய்ஸ்வாலுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுப்போம். அவரோட 5th டெஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. ஆல்ரெடி ஆஸ்திரேலியால ஒரு 100, இப்ப இங்கிலாந்துல ஒரு 100. ஸோ சீனா கண்ட்ரீஸ்ல ஜெய்ஸ்வால் கலக்கிறாரு. ஏன்னா முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இங்கிலாந்தோட 2 டபுள் செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா சப்கான்டினென்ட்ல நல்லா விளையாடுவாரு, அவே கண்டிஷன்ஸ்லாம் விளையாடுவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் நிறைய எழுப்புனாங்க நிறைய பேர். இப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டவுன் அண்டர் அந்த ஒரு பர்டிகுலர் BGT சீரீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்ப இங்கிலாந்துல வந்து முதல் டெஸ்ட் மேட்ச்லயே 100 அடிச்சிட்டாரு. ஃபேண்டாஸ்டிக் நாக். கண்டிப்பா அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் 45ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு LPW ஷவுட். ஆக்சுவலா ரிவ்யூ போக மாட்டாங்க, போனாலும் வேஸ்ட். ஏன்னா அந்த பால் நோ பால். ஆக்சுவலா அது நோ பால் போடாம அந்த ரிவ்யூ போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் அது LPW அவுட். அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா நோ பால் போட்டு எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டெம்பரமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புரியுதா உங்களுக்கு? அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுல அதிகமா கவனம் செலுத்தி விளையாடினாரு. அந்த கட் ஷாட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரெயிட் டிரைவா இருக்கட்டும், வாட் எவர் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து பிலீவ் பண்ணி விளையாடினாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் 101ல அவுட் ஆகும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுது. அந்த ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி 15 மினிட்ஸ் முன்னாடி அந்த டீக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் கையில வந்து இந்த கிராம்ப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது கிளியரா தெரிஞ்சுது. டீக்கு அப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகி வந்திருப்பாரு. பட் அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ் தெரிஞ்சுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூஸான ஒரு ஷாட் அடி போல்ட் ஆயிட்டாரு ஸ்டோக்ஸ் பால்ல. மற்றபடி இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் 101 from SSV ஜெய்ஸ்வால். அந்த பையனுக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். அதுக்கப்புறம் இந்தியாவோட நியூ டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில், அவரோட ஓவர்சீஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது 15-16 தான் இருந்துச்சு. நம்மளும் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம். இது என்னதான் ஒரு பேட்டிங் விக்கெட்டா அமைஞ்சா கூட நீங்க பெட்டரா விளையாடணும். எக்ஸாக்ட்லி சுப்மன் கில் அதுதான் இந்த மேட்ச்ல பண்ணாரு. அவர் கிரீஸ்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல இங்கிலாந்து போலர்ஸ் ஆக்சுவலா வந்து அவர் அட்டாக் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன் பால் எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடினாருங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபேவரட் ஷாட்ஸ், கவர் டிரைவா இருக்கட்டும், கட் ஷாட்ஸா இருக்கட்டும், எல்லாமே விளையாட ஆரம்பிச்சாரு. ஒன்ஸ் சுப்மன் கில் செட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
அவரை ஸ்டாப்பே பண்ண முடியலன்னு தாங்க சொல்ல முடியும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் என்னதான் 101 அவுட் ஆனாலுமே ஒரு பக்கம் சுப்மன் கில் சூப்பரா கண்டினியூ பண்ணி விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ 130 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஜெய்ஸ்வால் அண்ட் கில் சூப்பரா நடந்து முடிச்சுதா. அடுத்தது ரிஷப் பண்ட் உள்ள வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டும் கில்லும் கிட்டத்தட்ட ஐ திங்க் 138 ரன்ஸ் அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலா இந்த பார்ட்னர்ஷிப் தான் கொஞ்சம் கேம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்ட இருந்து லைட்டா அப்படி இந்தியா அப்படி எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். டூ early டு predict. நான் சொல்றது இந்த டே ஒன்னோட சிச்சுவேஷன்ல we have to give huge credit to ரிஷப் பண்ட் ஆல்சோ. ஏன்னா ஒரு பக்கம் சுப்மன் கில் அவரோட 6th டெஸ்ட் அடிச்சாரு. பட் ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டிபிக்கல் ரிஷப் பண்டோட நாக்கே கிடையாது. இனிஷியலா ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு, டு பி வெரி ஆனஸ்ட். அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது 1-2 பால் ஏறி வந்து ஒரு பவுண்டரி அடிக்கதா இருக்கட்டும். அவர் எப்போ ரொம்ப அக்ரெசிவ் ஆனாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து செகண்ட் நியூ பால் எடுத்தாங்க பாத்தீங்களா, அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து மடக்கி அவரோட ஃபேவரட் ஷாட்ஸ் ஆட பார்த்தாரு. மடக்கி அவரோட ஃபேவரட் ஷாட்ஸ் ஆட பார்த்தாரு. இன்ஃபேக்ட் அந்த டேவோட லாஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் கிறிஸ் வோக்ஸை அப்படி சுத்தி ஒரு 6 அடிப்பாரு. எப்பா அவுட் ஆகாம இருப்பா, இனி ஆடுறத பார்த்தாலே பயமா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. பட் தட் இஸ் டிபிக்கல் பண்ட். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4-5 பால வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட் ஃப்ரம் டீம் இந்தியாங்க. ஏன்னா நீங்க ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்க்கு போறீங்க, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சே டாஸும் தோத்துட்டு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கை யூஸ் பண்ணி டே 1ல 359 அடிக்கிறது இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்ட் தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த செரி ஆன் த டாப் அப்படின்னு சொல்லுவோம்ல, சுப்மன் கில் த நியூ டெஸ்ட் கேப்டன், அவரும் ஒரு செஞ்சுரியை போட்டார். இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு கௌதம் கம்பீரோட. நான் என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுப்பேன், பேட்டிங்லயா இருக்கட்டும் இல்ல கேப்டன்சிலியா இருக்கட்டும்னு. பேட்டிங்ல பார்த்துட்டோம், அதே மாதிரி கேப்டன்சிலையும் எப்படி பண்ண போறாருன்றத லேட்டரா நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம். ஐ திங்க் கண்டிப்பா சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேடி 100 அடிக்கணும், ஒரு 200 220 அந்த மாதிரி அடிக்கணும். அந்த மாதிரி அவர் அடிச்சாருன்னா இந்தியா ஒரு 550 520 அந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் மினிமம் இந்தியா 500 அடிச்சா கூட இட் வில் பி அ டிஃபிகல்ட் ஜாப் ஃபார் இங்கிலாந்து இந்த மேட்சை வந்து அவங்க வின் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா டிராக் விளையாட போறது இல்லை, அவங்களும் அக்ரெசிவா தான் விளையாட போறாங்க. அக்ரெசிவா விளையாடும் போது விக்கெட்ஸும் விழ வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்தியாவை பத்தி நல்லா பாராட்டிட்டோம். இன்னொரு பக்கம் இங்கிலாந்து பக்கம் வரும். டிசப்பாயிண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். அபார்ட் ஃப்ரம் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ், அவர் மட்டும் தாங்க உயிரோ கொடுத்து போலிங் போட்டாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. அந்த சில ஃபீல்ட் செட்டப்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணுவார்ல, அன்ஆர்த்தடாக்ஸா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. மற்றபடி மற்ற எந்த போலர்ஸுமே எஃபெக்டிவா இல்லை. ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட் வித் கிறிஸ் வோக்ஸ். அவர் மேல நிறைய நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இந்தியா முன்னாடி எல்லாம் பயங்கரமா ட்ரபிள் பண்ணிருக்காரு இந்த கண்டிஷன்ல. ஆனா அவருமே ரொம்ப சுமாரா போட்டாரு. என்ன பண்ணாங்கன்னா அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் வெளியில நிறைய பால் போட்டாங்க, தவிர ஸ்டெம்ப் லைன்ல அவங்க நிறைய பால்ஸ் போடவே இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறமா பவுன்சர் டாக்டிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு பெருசா ட்ரபிள் இல்லை, அந்த பேஸ் அந்த அளவுக்கு பேஸ் இல்லை விக்கெட்ல. அண்ட் சம்டைம்ஸ் இங்கிலாந்து போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இனிஷியலா பார்க்கப்போ 120-125 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எல்லாம் கொஞ்சம் இறங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் போக போக 140-145 அடிச்சாங்க. பட் நடுவில் கொஞ்சம் ஒரு 125-130 ஸ்பீட்ல தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு அது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இந்தியா இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா பண்ணாங்க, இது ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். பென் ஸ்டோக்ஸ் வந்து என்னதான் ஃபிட் ஆயிட்டாலுமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல டே 1லயே இவ்வளவு ஒரு பெரிய சீரீஸ்ல பென் ஸ்டோக்ஸை ஸ்ட்ரெச் பண்ண விட்டாங்க இந்தியா. ஏன்னா ஆல்மோஸ்ட் 12 ஓவர் அவர் போட்டிருக்காரு. இதே மாதிரியே இன்னும் ஒரு 2 இன்னிங்ஸ் அப்படி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இன்ஜுரி ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இங்கிலாந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கிலாந்து போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபயர் தெரியலங்க. ஐ திங்க் டெஃபினெட்லி தேர் மிஸ்ஸிங் மார்க் வுட், ஜாஃப்ரா ஆர்ச்சர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஜோஷ் டங்கா இருக்கட்டும் அண்ட் ஒரு பக்கம் பிரைடன் கார்ஸும் பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு இனிஷியலா ஒரு 2-3 ஓவர்ஸ் நியூ பால்ல நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் மெராட்டிக்கா போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஷோயப் பஷீர் ஆக்சுவலா விக்கெட் எடுக்கலனாலும் அவர் கண்டெயின் பண்ணி நல்லா போட்டார். ஆனா நான் ஆக்சுவலா இந்தியன் பேட்ஸ்மேன் ஷோயப் பஷீரை கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் ரொம்ப டிசிப்ளினா அவர் பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடினாங்க. பார்க்கலாம் டே 2 அவங்க எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க ஷோயப் பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனதர் டஃப் டே வெயிட்டிங் ஃபார் இங்கிலாந்து ஆன் டே 2. அதுல இந்த டவுட்டுமே இல்லை. இந்தியா மினிமம் 500 அடிச்சாங்கன்னா கண்டிப்பா இங்கிலாந்துக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அண்ட் டே 2ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ் வேற ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்தியா என்னதான் ஒரு 480-500 அடிச்சிட்டாலும் திருப்பி இங்கிலாந்து வந்து ஆடும்போது கொஞ்சம் மழையும் வந்துட்டு போகும். ஸோ கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போலருக்கு ஃபேவரா கூட வந்து அமையலாம். அப்போ ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப டேஞ்சரஸா கூட வந்து அமையலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். பட் இந்தியா ஆர் சிட்டிங் இன் அ வெரி குட் பொசிஷன் இந்த ஒரு பர்டிகுலர் டே 1 அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்த டே 1க்கு அப்புறம்ன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்தியாவோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை பத்தியும் சரி, இங்கிலாந்தோட இந்த டிசப்பாயிண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.